ஆனால் ஒரு தந்தை என்ற முறையில் உங்கள் புதல்வனை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சமமாக பாவித்தும் கூட தங்களால் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள இயலவில்லை சூரிய தேவா. ஆனால் தங்களின் புதல்வனோ இந்த சபையையே நீதி என்னும் மொழியால் தலை நிமிர செய்து விட்டார். தாங்கள் இந்த சபையில் என்ன கூறியிருந்தீர்கள்? தங்களது குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளியை அழிப்பேன் என்றீர்கள். என்ன இப்பொழுது தாங்கள் குற்றவாளியான தேவேந்திரன் இந்திரனை, அதுவும் தேவேந்திரனை வேறு நிறைய வழிகளும் உள்ளது சூரிய தேவா. நேரத்திற்கு முன்பு இதே சபை என்னை கொள்வதற்கு தயாராக இருந்தது. இப்பொழுது ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எந்த மேகத்தால் ஒரு துளி நீரை கூட தர இயலவில்லையோ அந்த மேகம் இருந்தும் பயனில்லை. எந்த விருட்சத்தால் பூக்களோ கனியையோ தர பறிக்கப்படுகின்றதோ அவனும் இருந்து பயனில்லை. குற்றவாளியை அழிப்பேன் என்று சூரிய தேவன் நீங்கள் வாக்களித்தீர்கள். சூரிய தேவனின் காலடியில் வைக்க வேண்டும். இல்லை, தாங்கள் நிரந்தரமாக தாங்கள் இந்த சபைக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டது. இந்திரன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விட்டது.